அருள்விழி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வேண்டுமா? நினைத்தது அனைத்தும் நடக்க வேண்டுமா? அப்படியானால் தேவர்கள் உலாவும் இறைவனின் ஆசி வழங்கும் அந்த அற்புதமான நேரத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதுதான் பிரம்ம முகூர்த்த. இந்த வீடியோவில் அந்த நேரத்தின் மகிமைகள் மற்றும் வழிபாட்டு முறையை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி நமக்கு ஆதரவு தாருங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். முதலில் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரிய உதயத்திற்கு 1.5 மணி நேரம் முன்பாக இருக்கும் நேரம்தான், அதாவது சுமார் அதிகாலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரை. பிரம்மா என்ற படைப்பு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக படைக்கக்கூடிய நேரம் இது என்று விளக்குங்கள். இதன் அறிவியல் மற்றும் ஆன்மீக மகிமைகளை பற்றி பார்க்கலாம். அறிவியல் மகிமைகள்: இந்த நேரத்தில் காற்றில் ஆக்சிஜன் அதிக அளவில் இருக்கும், ஓசோன் மண்டலம் சுத்தமாக இருக்கும், இது மூளைக்கு புத்துணர்ச்சி தரும் நேரம். ஆன்மீக மகிமைகள்: தேவர்களும் முன்னோர்களும் பூமிக்கு வரும் நேரம். இந்த நேரத்தில் செய்யும் பிரார்த்தனைகள் நேரடியாக இறைவனை சென்றடையும். இதனாலேயே இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டு முறைகளை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பது: காலையில் எழுந்தவுடன் முதலில் உள்ளங்கைகளை பார்த்து கரகக்கே வாஸ்தே லக்ஷ்மி ஸ்லோகம் சொல்லவும். இரண்டாவது, சுத்தமாக உடலில் குளித்து இல்லையெனில் கைகால்களை கழுவிவிட்டு சுத்தமான ஆடைகள் அணிய வேண்டும். மூன்றாவதாக, பூஜை அறையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மகாலட்சுமிக்கு கடாட்சத்தை தரும். நான்காவதாக, அமைதியாக அமர்ந்து ஓம்கார மந்திரங்களை சொல்லலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் மந்திரத்தை சொல்லலாம். ஐந்தாவதாக, உங்கள் நியாயமான கோரிக்கையை மனதிற்குள் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை தினமும் 21 அல்லது 48 நாட்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள்.